ஒரு தனிநபர் சுதந்திரத்தை ரொம்ப பறிக்கிறீங்க நீங்கள். ஏன் தனிநபர் சுதந்திரத்தை ரொம்ப பறிக்கிறீங்க? எங்கே போனாலும் நாளைய வர்றது நல்லா இருக்கு. சொல்லு. அதாவது சார், இப்போ நீங்க பொதுக்குழு நேற்று அறிவிச்சிருக்கீங்க. அதே வேளையில அன்புமணி ராமதாஸும் வர 9ஆம் தேதி பொதுக்குழு பாட்டாளி மக்கள் கட்சின்றது நான் உருவாக்கிய கட்சி. வியர்வை சிந்தி 96,000 கிராமங்களுக்கு சென்று வியர்வை சிந்தி வளர்த்த கட்சி. வேறு எவரும் அதற்கு உரிமை கொண்டாட முடியாது. இன்னொன்று, நான் 17ஆம் தேதி பொதுக்குழு அறிவிச்சிருக்கிறேன். என்னால் செயல் தலைவர் என்று சொல்லப்பட்ட அவர் 9ஆம் தேதி பொதுக்குழுன்னு சொல்கிறார். அது கட்சி விதிகளுக்கு புறம்பானது. அது சம்பந்தமாக நாங்கள் உங்களை பத்திரிகை ஊடக நண்பர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம், இது சம்பந்தமாக நீங்கள் உங்கள் கருத்துக்களை எழுதுங்கள். பொதுவாக ஒரு பொதுக்குழு கூட்டப்பட வேண்டும் என்றால் 15 நாளைக்கு முன்னாலே பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அறிவிக்கை அனுப்ப வேண்டும். ஆனால் நான் முறையாக 17ஆம் தேதி இந்த பொதுக்குழுவை அறிவித்திருக்கிறேன். அதனால் வேறு எவரும் பாட்டாளி மக்கள் கட்சி பெயரிலோ பொதுக்குழு கூட்டுகிறேன் என்று சொல்வது சட்டத்திற்கும் கட்சி விதிகளுக்கும் புறம்பானது. இன்னொன்று, இந்த பக்கை பற்றி தானே கேட்குறீங்க. பக்கு அது உலகத்தில் தந்தையே வேவு பார்த்த உழவு பார்த்த பிள்ளை இருக்கிறதானா இருக்குது. அது என்ன வேவு பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி இது சம்பந்தமாக காவல்துறையிடம் விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் காவல்துறையிடம் இன்ஸ்பெக்டரிடம் அவரை வரவழைத்து புகார் கொடுத்தேன். அதே போன்று சைபர் கிரைம் அந்த துறையிடமும் புகார் கொடுத்திருக்கிறேன். அந்த சிப்ஸு மோடம் அதெல்லாம் கூட காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறோம். ஒரு பக்கம் சைபர் கிரைம் காவல்துறை, இன்னொன்று நான் ஒரு ஸ்பெஷல் ஏஜென்சி அவங்கள அமர்த்தி அவங்க இது எப்படி எங்கிருந்து யாரால் இயக்கப்படுகிறது என்று அதையும் செய்திருக்கிறோம். அவர்களும் விரைவில் அது சம்பந்தமாக எனக்கு அறிக்கை கொடுப்பார்கள். இது இந்த பிரைவேட் ஏஜென்சி அப்படி என்பது காவல்துறைக்கும் சைபர் கிரைமுக்கும் உதவுவதற்காகத்தான். அது உதவியாக இருக்குமே தவிர வேறு ஒன்றும் இருக்காது. அதனால் எங்களுடைய கட்சியினுடைய மாநில பூம்புகாரில் மகளிர் சங்க மாநாடு மிக எழுச்சியோடு 2 லட்சம் 3 லட்சம் பெண்கள் மட்டும் கூடுகிற மகளிர் மாநாடு அது சிறப்பாக 10ஆம் தேதி இந்த மாதம் 10ஆம் தேதி நடக்க இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த மாதிரி
நீங்க அறிவிக்கிறத வந்து ஏற்றி கூட்டி அவர் ஒரு நிகழ்ச்சிகளை அறிவிக்கிறாரு. இந்த மாதிரி செயல் தலைவர் பண்றாரு. நீங்க ஏதாவது நடவடிக்கை எதனா எடுக்க நேரிடுமா? நடவடிக்கை அதாவது ஒவ்வொரு தரமும் ஒரு பொய்யை சொல்கிறாப்புல. என்னன்னா, என்னை அடிப்படை உறுப்பினர்களிருந்து நிற்கப் போகிறார்கள் மாவட்ட செயலாளர்களே. நான் மாவட்ட செயலாளர்கள் 108 பேரை என்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு கட்சி பலப்படுத்தணும், தேர்தல் வந்துடுது, கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவதற்காக வர சொன்னேன். ஆனால் அதிகாலை 3 மணி வரைக்கும் இந்த 100 பேருக்கு போவாது அப்படின்னு பதில் சொல்லி ஃபோனில் சொல்லி 100 பேர் வரல. அந்த 100 பேர் யாருன்னா நான் போட்ட ஆளுங்க. அதோட இது ஏன் கட்சி நிறுவனர் நான், தலைவர் நான். என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் 100 பேர் வரவே இல்லை, 8 பேர் தான் வந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், முறைப்படி 100 பேர் வராதனால அந்த 100 பேரையும் வேறு 100 பேரை நல்லா செயல்படக்கூடிய அதில் கட்சியினுடைய பழைய முன்னோடிகள் மூத்தவர்களை எல்லாம் நியமிச்சிட்டோம். நாம் நியமிச்சிட்டோம். அதான் ஆக 100 பேர் வராதவர்களுக்கு தண்டனையாக இதை செய்தோம். 8 பேர் வந்துட்டாங்க. போதுமா? சார், இப்போ பீகார்ல வாக்காளர் பட்டியலில் 36 லட்சம் பேர் வந்து விடுபட்டிருக்காங்க, நீக்கப்பட்டிருக்காங்க. அதுல 6.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் இணைய உள்ளதா ஒரு தகவல் வந்திருக்கு நேற்று. இது அங்க இருந்தா அந்த பீகார்ல இருந்து 6.5 லட்சம் பேர் இங்க வேலைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, செய்திருக்காங்க. அவங்களுக்கு வாக்காளர் உரிமை கேட்டுருக்காங்க. இங்க வெயில் இப்படிவா குழந்தை இப்படிவா இங்க வழங்க உள்ளதா ஒரு தகவல் வருது. அந்த மக்கள் அது காவல்துறை பார்த்துக்கும், எலெக்ஷன் கமிஷன் பார்த்துக்கும், அரசு பார்த்துக்கும், அவங்க பார்த்துக்குவாங்க. அதுக்கு வேண்டிய பயந்த நடவடிக்கை எடுப்பாங்க. பீகார் மக்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல வாக்களிக்கலான்ற ஒரு தகவல் நேற்றுல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனும் அது அவங்க வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அதனால அவங்க இங்க வேலை செய்யறாங்க. அப்படின்னும் போது அவங்கள வந்து இங்க வாக்களிக்கலான்ற மாதிரி ஒரு தகவல் அவங்க சேர்றதா எனக்கு உள்ள தெரியல. ஆனால் பீகார் மக்கள் இங்கே வந்து வாக்களிக்கிறது சரியா இருக்காது. அவங்க வேலை செய்வாங்க, செய்துட்டு அவங்க போயிடுவாங்க. அதனால் அவர்களால் வெளிமாநில சொல்கிறேன், அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இங்கே அந்த சட்டமன்றத்துக்கு மக்களுக்கு இங்கே பணியாற்ற முடியாது, சேவை செய்ய முடியாது. தவறு போதும். பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். சந்திப்பின் போது உளவுக்கருவி வைத்தது அன்புமணி என அவர் கூறியிருக்கிறார். அதேபோல் அன்புமணியின் பொதுக்குழுவானது செல்லாது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். முழு விவரங்கள் என? சென்னையில் இருக்கக்கூடிய ராமதாஸ் தற்பொழுது செய்தியாளர் சந்தித்திருக்கிறார். அதில் அன்புமணி குறித்து பரபரப்பான குற்றச்சாட்டுகளை ராமதாஸ் முன்வைத்திருக்கிறார். பாமகவினுடைய தலைவராக அன்புமணி இருந்த நிலையில அவர் செயல் தலைவர் என்று ராமதாஸ் அறிவித்ததிலிருந்து தொடர்ச்சியாக தந்தைக்கும் மகனுக்கும் இடையே மோதல் போக்கு என்பது நீடித்து வருகிறது. குறிப்பாக ராமதாஸ் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு பதில் நடவடிக்கையாக அன்புமணி எடுப்பதும், அன்புமணியினுடைய நடவடிக்கைகளுக்கு பதில் நடவடிக்கையாக ராமதாஸ் எடுப்பதும் என ஒருவருக்கு ஒருவர் எதிராக கட்சிக்குள்ளாக எதிர் நடவடிக்கை எடுத்து வரக்கூடிய சூழல்ல தற்பொழுது புதிதாக 2 குற்றச்சாட்டுகளை அன்புமணி மீது ராமதாஸ் வைத்திருக்கிறார். அதாவது ராமதாஸ் வீட்டில் அண்மையில் ஒரு உளவு கருவி வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது. அந்த கருவி யார் வைத்தார்கள் என்பது குறித்தான புகாரும் காவல்துறை கொடுக்கப்பட்டு அது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினரும் விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த நிலையில இந்த கருவி வைத்தது யார் என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கிறதா என்று ராமதாஸிடம் செய்தியாளர்கள் ஏற்கனவே கேள்வி எழுப்பியிருந்த நிலையில அந்த குறித்து அதுக்குரிய நேரத்துல தெரிவிக்கிறேன் என்று ராமதாஸ் தெரிவித்த நிலையில இன்றைய தினம் இந்த கருவியை வைத்தது ராமதாஸ் வீட்டில் உளவு கருவி வைத்தது அன்புமணிதான் என்று ராமதாஸ் தற்பொழுது பட்டவர்த்தமாக போட்டு பொதுவில் விடுத்திருக்கிறார். தந்தையவே உலகத்தில் வேவு பார்த்த மகன் அன்புமணியாகத்தான் இருப்பார் என்று
செய்தியாளர் சந்திப்புல அன்புமணியின் மீது ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த குற்றச்சாட்டு மட்டுமில்லாது, அன்புமணி மட்டுமில்லாது இதற்கு யார் உதவியாக இருந்தார்கள் என்பதெல்லாம் விசாரித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான புகாரும் உரிய முறையில காவல்துறை கொடுத்திருப்பதாக ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். மேலும் அன்புமணி தற்பொழுது ஒரு பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறார். இந்த பொதுக்குழு கூட்டியிருப்பது என்பது பாமகவினுடைய சட்ட விதிகளுக்கு எதிரானது. பாமகவுடைய தலைவராக இருந்த நிலையில் அவர் பதவிக்காலம் முடிந்தது என்ற அடிப்படையில அவரை செயல் தலைவராக அறிவித்த சூழல்ல தற்பொழுது அவர் கூட்டியிருக்கக்கூடிய பொதுக்குழு என்பது 15 நாட்களுக்கு முன்னதாக பொதுக்குழு உறுப்பினர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.